சிவாய நம்ம நான் உங்கள் கருவாண்டு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு பல பிரச்சனைகள் இருக்குங்க. அந்த பிரச்சனைகளை எந்த தெய்வத்துக்கிட்ட எப்படி முறையிடலாம், இப்போ அந்த தெய்வத்துக்கிட்ட போய் என்ன கேட்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோங்க. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு தெய்வத்தை போய் வழிவிட்டு முறையிட்டீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான வழி நம்மளுக்கு கிடைக்குங்க. மன நிம்மதி, அதாவது மன நிம்மதி தாங்க முதல்ல முக்கியம். அந்த மன நிம்மதிக்கு சிவபெருமானிட்ட போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. முடிஞ்சால் திருவண்ணாமலை கிரிவலம் போய் பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஒரு டைம் 2 டைம் போய் பாருங்கள். உங்களுக்கே மனம் லேசாகி தைரியம் கொடுக்குங்க. மன தைரியம் வேணுமா, குழந்தை வரம் வேணுமா, முருகன்கிட்ட போய்க்குங்க. முருகன்கிட்ட போய் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வேண்டுதல் வச்சுட்டு வாங்க, கண்டிப்பாக நடக்கும். தடையில்லா பண வரவு அதிகரிக்கணுமா அப்படின்னு பார்த்தோம்னா குபேரன்கிட்ட தாங்க போகணுங்க. குபேரனுக்கு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. தடையில்லா பணம் வரவு நம்மளுக்கு கிடைக்குங்க. நம்மளுக்கு ஒரு நியாயமான ஒரு நீதி வேணும். அதாவது நம்மளுக்கு யாராவது ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு நியாயமான நீதி வேணும் அப்படின்னா யார்கிட்ட போகிறீங்க அப்படின்னா காவல் தெய்வமான கருப்பசாமிகிட்ட போய் சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த நியாயத்துக்கும் உண்டான தர்ம நீதிகள் நம்மளுக்கு கிடைக்குங்க. வயசாகிடுச்சு, திருமண தடையாக ஆகிட்டே இருக்குது, நம்மளுக்கு வயசு போயிட்டே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விஷ்ணுகிட்ட போய் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கிட்டு வாங்க. கண்டிப்பாக திருமணம் நடக்குங்க. அடுத்தது மரண பயம் அடிக்கடிக்கு வருதா, திருவண்ணாமலை கிரிவலத்தில் இருக்கிற யமதர்மர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அங்கே மட்டும் இல்லைங்க, யமதர்மர் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கெல்லாம் போய் நீங்கள் சாமி கும்பிட்டு வாங்க. யமதர்மர் சாமியை நினச்சி கும்பிட்டு வாங்க. கண்டிப்பாக மரண பயம் நம்மளுக்கு வராதுங்க. உடல் ஆரோக்கியம், பலம், நம்ம சத்து இதெல்லாம் வேணுமா, அனுமான்கிட்ட போயிருங்க. அதாவது உடல் பலத்துக்கு உண்டான ஒரே ஒரு கடவுள் யாருன்னு பார்த்தா அனுமான் மட்டும்தாங்க. நினச்சது நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஐயப்பன்கிட்ட போய் சரணடைஞ்சிருங்க. ஐயப்பன்கிட்ட போய் கண்ணீர் விட்டு அழுதுருங்க. இதெல்லாம் எனக்கு இந்த மாதிரி இருக்குதுங்க பிரச்சனைகள், இதெல்லாம் எனக்கு நடக்கணும்னு போய் கும்பிட்டுவாங்க. நெருங்கியவர்கள் நம்மளுக்கு ரொம்ப உசுறு நினச்சிட்டு இருக்கோம் இல்லைங்களா, அவங்க ஏதாவது நம்மளுக்கு பிரச்சனை பண்ணிட்டாங்க, தொந்தரவு கொடுத்துட்டாங்க, நம்மளை காயப்படுத்திட்டாங்க அப்படின்னா ஒரே ஒரு கடவுள் யாருன்னா முனீஸ்வரன்கிட்ட போய் முறையிடுங்க. அது எல்லாமே பிரச்சனை போகிற நம்மளுக்கு சுலபமாக முடிஞ்சிருங்க. வீட்டில் எப்போவுமே பணங்காசு தங்க மாட்டேங்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா லட்சுமி பூஜை பண்ணுங்க. லட்சுமி குபேர பூஜை பண்ணும்போது, மகாலட்சுமி நினச்சி பண்ணும்போது வீட்டில் அதாவது கையில் காசு பணம் தங்கிட்டே இருக்குங்க. இது எல்லாமே நடக்கணும் நம்மளுக்கு. அதுக்கு ஒரே ஒரு தெய்வம் யார், அங்கே நாங்கள் போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவரவர் குலதெய்வம், உங்களோட குலதெய்வம் என்னமோ அங்கே போய் அங்கே உங்களோட வழிபாட்டு முறைகள் என்னவோ அதுபடி ஒரு அர்ச்சனை வச்சோ அல்ல பொங்கல் வச்சோ ஒரு அது சாமிக்கு என்ன வேணுமோ அதையெல்லாம் நீங்கள் படைச்சி நீங்கள் சாமி கும்பிட்டுங்கன்னா கண்டிப்பாக இது எல்லாமே நடக்கும். நம்பிக்கை பண்ணி பாருங்க. சிவாய்.